வணக்கம் நண்பர்களே. கள்ள ஓட்டு போட முயன்ற திமுகவினர் சற்று முன் கைது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் புர்கா அணிந்து கள்ள ஓட்டு பதிவு செய்ய திமுகவினர் திட்டம் போட்டிருக்கிறதா தாவேகா வேட்பாளர் செல்வம் குற்றம் சாட்டியிருக்கார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிக அளவில் கள்ள ஓட்டுகள் பதிவாகும் அபாயம் இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் செல்வம் தலைமை செயலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தாவேகா வேட்பாளர் செல்வம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுகவினர் துணிச்சலா இலவச பொருட்கள் வழங்குவது பணப்பட்டுவாடா செய்துட்டு இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக கள்ள ஓட்டு போட திட்டமிட்டிருக்காங்க. எங்களது நிர்வாகிகளை மிரட்டல், விலை பேச முயற்சி எல்லாமே செஞ்சாங்க. இஸ்லாமிய பெண்கள் உடையில் போலி வாக்குகள் செலுத்த திமுகவினர் திட்டமிட்டு இன்னைக்கு வருவாங்க. சில இடங்களில் போலி வாக்காளர் அட்டைகளை வச்சு வாக்குப்பதிவு செய்ய திட்டமும் போட்டிருக்காங்க. புர்கா ஆடையில் போலி வாக்காளர்களை அனுப்பி வாக்களிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதிகமாக பணம் கொடுப்பதாக கூறி பூத்துகளில் வேலை செய்ய வேண்டாம் என்று மிரட்டுறாங்க. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரை பணியில் அமர்த்த வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டையாகும். இங்கு திமுக தான் பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கு. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பலமுறை வென்ற தொகுதியாகும். இறுதியாக 2011-16 ஆகிய ஆண்டுகளில் ஜே அன்பழகன் வெற்றி பெற்றிருந்தார். இவரது மறைவுக்கு பின்னர் 2021 உதயநிதி ஸ்டாலின் களமிறங்கினார். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வென்றார். மீண்டும் இந்த முறை களமிறங்கியிருக்கார். அவரை எதிர்த்து தாவேகா சார்பில் களம் இறங்கியுள்ள செல்வம் புர்கா அணிந்து கள்ள ஓட்டு பதிவு செய்ய திமுகவினர் திட்டமிட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்கார். இதனால் கண்டிப்பாக இந்த பூத் ரொம்பவே பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கு. மேலும் தொடர்ந்து கள்ள ஓட்டு போட முயற்சி செய்கிறாங்களா என கண்காணிச்சுட்டு வராங்க. ஒருவேளை கள்ள ஓட்டு போட திமுகவினர் வந்தால் உடனடியாக கைது செய்யப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இம்முறை அனைவரும் தாவேகாவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தி வருவதாக கள நிலவரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? திமுகவின் கோட்டை சரியுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.